நீங்க ப்ரிவியூல பார்த்த மாரியான ஒரு மாஸான வீடியோவோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோவ வச்சு மாஸா எப்படி ரெடி பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவ நமக்கு எடிட் பண்ண தேவையானது ப்ரீசெட். அந்த ப்ரீசெட்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா நான் டைரக்ட்டா தான் குடுத்துருக்கேன். இப்போ ப்ரீசெட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில நீங்க எடிட் பண்ண போற இமேஜ், ஃபர்ஸ்ட்டு நீங்க எடிட் பண்ண போற அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இதில வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த 4 பேரையுமே ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரே ஃப்ரேம்ல, அதாவது ஒரே சைஸ்ல வந்து செட் பண்ணணும். இந்த மாரி கொஞ்சம் இந்த பேனர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கு. அதனால தான் நான் இந்த ஸ்டைல்ல மேக் பண்ணியிருக்கேன். இந்த பேனரை எப்படி மேக் பண்றேன்னு நான் ரொம்ப ஈஸியான கொஞ்சம் டைம்லயே நான் இன்ஸ்டால ஒரு ரீல்ஸா கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அத போய் பார்த்து இந்த மாரி கூட நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சும்மா 4 ஃபோட்டோவும் வரிசையா இருக்க மாரி கூட செட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து இதில் அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி, அதாவது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க மாதிரி இமேஜஸாக பார்த்து ஒரு 4 பேரோட இமேஜை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வச்சு எப்படி வீடியோவை ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு நான் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி சாங்கு பீட் மார்க் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் இந்த சாங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருவேன். இந்த 2 எஃபெக்ட்டை தான் நம்ம முன்னாடி இருக்க அந்த பீட் மார்க் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி ஆட் பண்ணுறேன்னு கரெக்டாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்தால் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல இப்போ நீங்கள் குரூப்பாக ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க, மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நாம ரெடி பண்ணி வச்சிருக்கும் பதிலா அந்த குரூப்பாக இருக்க மாதிரி இமேஜஸ் அதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த குரூப்பாக இருக்க இமேஜ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை இப்போ நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். அதுக்கு அந்த இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த 2வது ஆப்ஷனில் போய் இதை வந்து இந்த மாதிரி -90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ பெருசாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து தெரிகிற மாதிரி மட்டும் கரெக்டாக அந்த சென்டரில் ஃபேஸ் எல்லாமே தெரிகிற அளவுக்கு உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு செட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு கட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் அந்த இமேஜை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த சைடில் இருக்க சின்ன பீட் மார்க் எல்லாத்துலையும் உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் ஒரு இமேஜை ஆட் பண்ணணும். இப்போ 2 இருக்க பீட் மார்க்கில் கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் எடிட் பண்ண போகிறேன் என்னோட ஃப்ரெண்டோட இமேஜ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ள கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு ஃப்ரெண்டோட இமேஜை செலக்ட் பண்ணி அந்த 3 டாட் அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு 3 இதில் ஆட் பண்ணி முடிச்சுக்கோங்க. 4வது இதுலேயும் நீங்கள் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை முன்னாடியே உங்களோட இமேஜ் எங்கேயாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கூட நீங்கள் இப்போ உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நான் 4வதாக என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதையும் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் இழுத்துக்கிறேன். இழுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஓரளவுக்கு ஆட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் அதுவும் கரெக்டாக இந்த 7.22 செகண்ட் வரை தான் நம்ம தனித்தனியாக இமேஜ் ஆட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா லென்த்தாக பீட் மார்க் வந்து 2 இருக்கும். இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ஆல்ரெடி நம்ம எடிட் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம குரூப்பாக இருக்க மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று ஆட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த 3 டாட் டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பிஜிஎம், அதாவது ஆல்ரெடி இந்த பிஜிஎம் முன்னாடியே ஒரு தடவை ட்ரெண்ட் ஆச்சு. இந்த சைட்லேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டு வர மாதிரி அந்த எஃபெக்ட்டை தான் இப்போ இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வீடியோட லாஸ்ட் போயிருங்க. லாஸ்ட் போயிட்டு ஸோ லாஸ்ட்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு அந்த சாங் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பீட் மார்க் கொடுத்துருங்கன்னா அந்த பீட் மார்க்கை போய் இதை 2 மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சைடு இருக்கிறத நம்ம ரைட் சைட்லேருந்து மூவ் பண்ண போகிறோம், அந்த சைடு இருக்கிறத லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட்டை நீங்களாக தான் கிரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கு அந்த இமேஜை ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சைடு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து இப்போ அந்த சைடு இமேஜ் வரைக்கும் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த சைடு வச்சுட்டு இப்போ இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. வச்சுட்டு அப்படியே அந்த இமேஜோட எண்டிங் போயிருங்க. கரெக்டாக அந்த இமேஜோட லாஸ்ட்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சு அப்படியே இந்த இதை ஃபுல்லாக அந்த சைடு இருக்க இமேஜஸ் வந்து ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு கீழே இருக்க எஃபெக்ட் போய்ட்டு இந்த ஆட் எஃபெக்ட் போய்ட்டு இதில் வந்து இந்த ஆட்டோ சேக் அது வந்து எங்கே இருக்குன்னா அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத போனீங்கன்னா இல்லை ஃபஸ்ட் எடுத்து இந்த ஆட்டோ சேக்குன்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இதில் இந்த ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே அதை மட்டும் உங்களுக்கு தேவையான எந்த அளவுக்கு ஸ்பீட் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இப்போ இதே மாதிரியே அடுத்து இந்த இமேஜை இப்போ நம்ம அந்த இமேஜ் இந்த சைடில் தான் முடிஞ்சிச்சா, ஸோ முடிஞ்சதுலேருந்து இப்போ நம்ம இந்த இமேஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக என்ன பண்ணால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் போய்ட்டு அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அதே மாதிரி அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்து அந்த எண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு
கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இதை இந்த சைட்லேருந்து இந்த சைடு மூவ் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே தான் இதையும் கரெக்டாக ரொம்ப ஈஸியாகவே இந்த எஃபெக்ட்லாம் நீங்களே கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் மூவ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுலேயும் அதே மாதிரி அந்த எஃபெக்ட்டில் போய் ஆட் எஃபெக்ட் போனீங்கன்னா அதில் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த ஆட்டோ ஷேக்குன்ற எஃபெக்ட் இருக்கும். இதில் போயிட்டு இதோட ஸ்பீடையும் உங்களுக்கு தேவையான செட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் இருக்கிறது முடிஞ்சிச்சா, இதுக்கு அடுத்து இந்த முன்னாடி இருக்க நாம ஆட் பண்ண அந்த சின்ன சின்ன இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இதுக்கான எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா இந்த வீடியோலாம் முடிஞ்சக்கப்புறம் லாஸ்ட்டாக ரெண்டு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குன்னா இதில் ஃபஸ்ட் இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கீழே வெறும் எஃபெக்ட்டை மட்டும் டச் பண்ணி இந்த 3 டச் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட் அப்படின்ற கொடுத்து வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்போ அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த 4 பேர் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த ஒரே ஒரு இமேஜில் மட்டும் தான் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த இமேஜ் டச் பண்ணி கீழே இருக்க அந்த எஃபெக்ட்டு 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரே ஒரு இமேஜில் மட்டும்தான் இந்த எஃபெக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து இந்த மீத இருக்க இந்த 4 இமேஜ் இருக்கு பதிலாக இதுக்கு நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட்டு, ஸோ அதுவும் வெறும் எஃபெக்ட்டை மட்டும்தான். ஸோ கரெக்டாக அந்த அடுத்து இருக்கிறத டச் பண்ணி அந்த எஃபெக்ட் போய் 3 டாட்டை டச் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்போ மீத இருக்க இமேஜ், அதாவது மீத நம்ம ஃபஸ்ட் இமேஜ் போக மீத நமக்கு இந்த தனித்தனியாக ஃப்ரெண்டோட இமேஜஸ்லாம் தனித்தனியாக வந்து ஆட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜஸ் எல்லாத்துலேயுமே கரெக்டாக நம்புறேன்னா இதே மாதிரி இந்த ஒரே எஃபெக்ட்டு ஜஸ்ட் இமேஜை டச் பண்ணி எஃபெக்ட் போய் இந்த 3 டாட்டை டச் பண்ணி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நான் வீடியோவை மேக் பண்ணிடலாம். இப்போ எல்லா இமேஜும் கரெக்டாக எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்க டெலிட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும், கரெக்டாக அந்த சாங்கோட பீட்டு அளவுக்கு உங்களுக்கு வீடியோ வந்து கிடச்சிடும். ஸோ அலமரன்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக இருந்திருக்கலாம், ஆனால் இதில் ஒன்று நான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அலமரன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.